ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நமக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு வரோம், எல்லாம் செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் பார்ப்போம். நம்மளுடைய கோல், நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ், நம்ம என்ன பண்ணணுமோ அதை சக்சஸ் பண்ணணுமோ அதை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம கோல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். எதையும் முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோர்வு இல்லாம நம்மள ஒரு அலுப்பு இல்லாம ஒரு டயர்டு இல்லாம நம்மள ஒரு ஃபோர்ஸாவே வச்சுக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான பிராக்டிஸ். எல்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த பிராக்டிஸை ரெகுலர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். பிரெயின்லாம் எப்பயும் அலர்ட்டாவே இருக்கும், உடம்பே எப்பயுமே ஒரு அலர்ட்னஸ்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான பிராக்டிஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல உங்க இடது கையில உங்க இனிஷியல், உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 மூச்சு மெதுவா எடுத்து மெதுவா விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பண்றோம். பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார்கள், குலதெய்வம், இவங்க எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பயிற்சியை தொடங்கணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இதை பாருங்க, 2 கைகளையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். எட்ஜில் மாத்திரம் நல்லா 2 கைகளும் விரல்கள் எட்ஜில் நல்லா டச் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை டச் பண்ணிக்கணும். சரியா? எட்ஜை டச் பண்றோம். இப்ப கீழ்பகுதியை டச் பண்ணிக்கிறோம். நடுவுல ஒரு கேப் கொடுக்குறோம். நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. இப்படி சரியா? ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கிறோம். இத ஒரு 5 நிமிஷம் கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விட்டு இப்படி பிராக்டிஸ் பண்றோம். அப்புறம் இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். சரிங்களா? இடது கீழே வலது மேல வச்சுக்கிறோம். வச்சுட்டு கண்கள் மூடியபடி இதுல ஒரு 5 நிமிஷம் சன்னரக மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி கையை வச்சு. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க 5 நிமிஷம் மாத்தி மாத்தி நீங்க காலையில ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம், அப்புறம் இப்ப எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட நீங்க இதை செய்யலாம். எப்ப சோர்வா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க செய்யலாம். உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நல்லா சக்சஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு முடியும்னு எப்பயும் ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். தொய்வு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் இது. அதனால சின்னவங்க வரையும் பெரியவங்க வரையும் இதை நல்லா 100% ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நீங்க என்ன கோல் நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். இதை ரெகுலரா பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.